கண்மணி, கல்யாணத்துக்கு வேண்டிய நகை புடவை எல்லாம் வாங்கியாச்சு. டைம் ஆச்சு, வீட்டுல அப்பா தேடுவாரு. நான் வரேன். என்கிட்டதான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன். அது இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸுங்க பாத்துட்டு போறாங்க. நான் வரட்டுமா? கிளம்பட்டுமா? ஆத்தங்கரைக்கு வரையா? இனிமே எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஐயோ, நம்ம பேசுறது யாரோ கேட்கறாங்க போல இருக்கே. அட சும்மா இரு, யாரும் இல்ல. ஐயோ, நான் வரேன். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கடா அறிவு தப்பா விளையாடுற நேரம் காலமே தெரியல. ஓடுறா பாரு பாவம். உஷா, உஷா. ஏய் மாலதி, விளையாடுறடி, எனக்கு பயமா இருக்குடி. அரிசி முட்டை பிளக் எடுத்துட்டு வந்தியா? வந்துட்டா. பானராவது எடுத்துட்டு வந்தியா? இல்லடா. இவன் ஒருத்தன் இந்த ஓட்ட வண்டிக்கு மெக்கானிக் செட்டியா கொண்டாடணும். சுத்த ஓட்ட வண்டி. கத்திரிக்காய் பண்ணையாரியா, பண்ணையாரியா. என்னடா கண்மணிய கார் எங்க கையை பிடிச்சிருக்கான்? எங்கடா? அதோ இந்த பெரிய தோப்புல.
குமார் எழுந்துடுறேன். தூக்குங்க தூக்குங்க. தள்ளு. பிடிங்க, அவனை. ஏண்டா ராஸ்கல், என்ன தைரியம் இருந்தா இந்த காரியத்தை வந்து? ஐயா, இவனை ஊரை விட்டே துரத்துங்க. பஞ்சாயத்தை கூட்டி இவனை ஊரை விட்டு வெளியே ஐயோ, கண்மணி, உனக்கு ஒண்ணு ஆகலையே? இல்ல, சமயத்தை நீங்க தான் வந்து காப்பாத்தீங்க. சரி சரி, வீட்டு வரைக்கும் வந்து விட்டுட்டு போறேன். வா. வாங்கடா குமார பாப்பா. வாங்கடா வாங்க. என்னடா ஜல்லிக்கட்டுல குமார் காளையை பிடிக்க போறான்னு நினைச்சா இவன் தரையை பிடிச்சுக்கிட்டு இருக்கா. முடிச்சா டேய் அறிவு கிட்டவன, இந்த மாதிரி பத்தியை நான் செஞ்சா தாண்டா அந்த காளையை அடக்கலாம்டா. அடக்கலாம். காளையை அடக்கிட்டு பசுமாட்டு அடக்கணுமே. என்னடா பண்ணணும்? என்ன பண்ணணும்? அதுக்கு பயிற்சி தேவை இல்லடா. நல்லா திங்கணும். திங்கணுமா? பாலு, பிஸ்தா, முந்திரி பருப்பு. சரியான முரட்டு பயனாயிமே. ஏண்டா கண்மணிய பிடிக்கும் போது இப்படித்தான் பிடிப்பியா? படப்பையில கண்ணுமணியை பிடிக்கிறப்போ அப்படியே மல்லிகை பூ தொடர்றது மாதிரி மெதுவா மெதுவா தொடுவாண்டா தொடுவாண்டா தொடுவாண்டா. டேய், இந்த மாதிரி கலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஒவ்வொருத்தரையும் கிணத்துல தூக்கி போட்டுருவேன். இவங்க கலாட்டா செஞ்சா கிணத்துல தூக்கி போட்டுருவீங்க. கண்மணி கலாட்டா செஞ்சா கட்டில தூக்கி போடுவா. என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அட, நீங்க யோசனை கூட பண்ணுவீங்களா? யோசனை மட்டுமா பண்ணுவேன், இன்னும் ஏதேதோ பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்களா? பாக்குறியா? போதும் போதும், நல்லா புரிஞ்சிருச்சு. ஆமா, என்ன யோசனை பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல, ஆண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம், பெண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா இருக்கு. அடியேங்கிறதுக்கு இன்னும் நானே வரல. பேர் வைக்கிறான் பேரு. நான் எப்பவும் ரெடியா இருப்பேன். இந்த பாரு, ஆண் குழந்தை பிறந்தா ராஜான்னு பேர் வைக்கணும், பெண் குழந்தை பிறந்தா ராணின்னு பேர் வைக்கணும். கரெக்ட்.